பார்த்து படிக்கிற வயல் வேறையே பார்த்து படிக்கிற வயல் பின்னாடி போய் நின்று இந்தியா நீ வந்து புடிங்கி பெரியார் படிக்க வச்சார் வேறு படிக்க வச்சார் பெரியார் போய் உங்க பெரியார் கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துப்பா ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் சொல்லலாம் பிச்சை எடுத்து வந்து படிக்க வைக்கிறேன் என் தாத்தன் காமராஜ் பிச்சை எடுத்து வந்து கேள்வி கேட்டுக்கிறேன் ஒரே ஒரு நன்மை சொல்லுங்க நான் இப்படியே எங்க ஊருக்கு போயிரு அரசியல் செய்து அமைதியா யார் சிறுபான்மை உண்மையிலே ஸ்டாலின் தான் சிறுபான்மை இன்னைக்கு ஒரு சிறுபான்மைன்னு சொன்னா பாரு அன்னைக்கு எடுத்து ஒரே ஆட்டி பண்ணி தமிழ்நாடுல இது இருக்கும் போதும் அழப்பற பையில பல பையில சக்கலியான பார்த்தா தொட்டா திட்டு சாணா தொட்டா திட்டியா இந்த நாய் வெள்ளக்காரங்க அடிமைப்பட்ட நாய் அடிமை நாய்க்கு அடிமை எப்படி பண்றாரு ஐயா ஸ்டாலின் கூட்டு பேசி கொடுத்தாரு வயசு தேவையா இட்லி விமானம் கேட்டவங்க நெஞ்சில பைபிள் வைக்கிறீங்க சாத்தான் கண்ணாடி கழிச்சு போச்சே நீ எனக்கு போடாத எவனுக்கு போடு ஆனா திமுக போடு அமைதியா இருங்க. முன்வைக்கிற கேள்விகளை பெரும்பாலான மக்கள் கட்சிகளை சின்ன கட்சி பெரிய கட்சி என்று பேசுறது அது குறித்து கருத்து வைக்கிறத நம்ம கவனிக்கிறோம். எந்த கட்சியும் தொடங்கும் போது பெரிய கட்சியாக தொடங்கப்பட்டது இல்லை. அது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அது இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்க திமுகவோ அதிமுகவோ தொடங்கும் போதே பெரிய கட்சி அப்படின்னு இல்லை. சிறிய கட்சிங்கிறீங்க. சிறிய கட்சி தான் பெரிய கட்சி ஆகுது. நீங்க எடுத்தவனே இவ்வளவு பெரிய மகனா பிறக்கல, பிறந்துதான் சிறுக சிறுக வளர்ந்து வர்றீங்க. அப்படித்தான் இது. முன்வைக்கிற நோக்கத்தை தான் பார்க்கணும். அந்த நோக்கம் சரியானதாக உயர்ந்ததாக புனிதமானதாக இருக்குதா அதான் பார்க்கணும். எண்ணிக்கையை பார்க்காமல் எண்ணத்தை தான் நீங்க கவனிக்கணும். நான் வரும்போது ஒரு மகன் எந்த பின்புலமும் இல்லை, அரசியல் பின்புலம் அறவே கிடையாது, பொருளாதார வலிமை கிடையாது, ஊடக ஆதரவு கிடையாது. ஒரு இனச்சாவிலிருந்து பிரசவிக்கப்பட்ட மகன் ஒரு எளிய பின்னணியில் இருந்து ஒற்றை மகனா நின்று போராடி ஒரு படையை திரட்டி என் போன்ற உணவுள்ள இளைஞர்களை எல்லாம் ஒன்று கூட்டி தொடர்ச்சியாக வாக்குக்கு காசு கொடுக்காமல் போராடி போராடி தோல்வியவே பாதையா மாற்றி 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 வந்து 36,50,000 வாக்கை பெற்று மூன்றாவது பெரிய கட்சியாக வந்திருக்குது. அப்படின்னா ஐயா கவனிங்க, மூன்றாவது பெரிய கட்சியா வந்திருக்குன்னா அது வந்து சிறிய கட்சி பெரிய 4,50,000 வாக்கு முதல் தேர்தல்ல. இன்னைக்கு எவ்வளவு தூரம் இந்த கட்சி வளர்ந்துருக்குன்னு நீங்க பார்க்கணும். நீங்க இன்னைக்கு வந்து சீமான்னு ஒருத்தர் இருக்கான், அவனை கூப்பிட்டு பேசுவோம்னு நீங்க வந்திருக்கீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னை நீங்க இங்க இடத்துல கூப்பிட்டு வச்சு கேட்கல. இன்னைக்கு கேட்கறீங்கன்னா அந்த இடத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் காலம் ஆகுது. நீங்க சிறிய கட்சி பெரிய கட்சின்னு நீங்க இந்த மதவாத எதிர்ப்புங்கிறத நீங்க புரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப தப்பா இருக்கு. இங்க திமுகவே ஒரு பெரிய மதவாத கட்சி என்பதை நீங்க அறியாது திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கீங்க. நாளைக்கு மாநாடு போடுறேன், மதங்களை விடு மரங்களை நடுன்னு. நீங்க என்னைய தேடாம நீ சிறுபான்மை, இஸ்லாம் நீ சிறுபான்மை, கிறிஸ்தவன் நீ சிறுபான்மைன்னு சொல்றது யாரு? ஐயா ஸ்டாலின். ஸ்டாலின் ஐயா எதை வச்சு உங்களை சிறுபான்மைன்னு சொல்றாரு? நீங்க என்ன கேட்கணும்? நீங்க யாருங்க ஐயான்னு கேட்டிருக்கணும். யாராவது கேட்டீங்களா? இங்க இருக்க ஒரு கிறிஸ்தவன் ஒரு இஸ்லாமிய யாராவது நீங்க யாருங்கயா? நாங்க சிறுபான்மையாயி நீங்க சிறுபான்மையா பெரும்பான்மையா? நீங்கள் சிறுபான்மை அப்படின்னா நான் பெரும்பான்மை. நான் எதுல பெரும்பான்மை? மொழி இனத்திலையா மதத்திலையா? மதத்தால நான் இந்து, நான் பெரும்பான்மை என்ற எண்ணத்தில் தான் அவர் உங்களை சிறுபான்மைங்கிறார். அப்ப நான் இந்து என்ற எண்ணத்தில் இருக்கிற நான் எப்படி மதவாதத்துக்கு எதிரானவன்? யாராவது சொல்லு, எப்படி எதிரானவன்? தேர்தல் வரும்போது எங்க கட்சியில் 90 விழுக்காடு இந்துக்கள் தான் என்று சொன்னது சீமானா ஸ்டாலினா? 90 விழுக்காடு இந்து, 100 விழுக்காடு இந்து பிஜேபி, 90 விழுக்காடு இந்து திமுக. இதுல என்ன வேறுபாடு? அந்த 10 விழுக்காடு தான் கிறிஸ்தவன் இஸ்லாமிய, 10 விழுக்காடு வருகிற மைபா சேசாஸ் கிறிஸ்தவன், இந்த இமாயின் முஸ்லீம், இவர் இந்து. அப்படி வருகிற மனிதனை நீ மானுடனா பார்க்காம அவனை மதத்தாலே நீ பார்த்துக்கிட்டு இருந்திருக்கா, நீ எவ்வளவு பெரிய அயோக்கிய பைய, எவ்வளவு பெரிய திருட்டு பைய. நீ என்ன பேசுன?
திராவிடம், முற்போக்கு, பகுத்தறிவு, சீர்திருத்தம். இதான் சீர்திருத்தமா? இதா? நாங்கள் சாதி மத கோட்பாட்டுக்கு அப்பாற்பட்டவர்கள், மானுடம் போற்றுகிறவர்கள் அப்படின்னு நீ பேசியிருக்கணும். உன்னுடைய பெரியாரியம் சொல்லுது. உன்னுடைய நீ சொல்ற பெரியாரியம் ஈவே ராமசாமி ஐயா சொல்றார் தன்னுடைய பிறந்த நாள் செய்தியில, பார்ப்பனர்கள் நம்மில் கீழானவர்கள். இந்த வார்த்தையை ரொம்ப நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இறை மக்களே. நம்மில் கீழானவர்கள் அப்படின்னா நான் ராமசாமி, எனக்கு கீழான மக்கள் கிறிஸ்தவர், இஸ்லாமியர்கள். இந்த 4 கும்பலும் எப்படி கும்பல்? 4 கும்பலும் நமக்கு எதிரி. யாரு? நமக்கு எதிரி. இப்ப என்ன கேள்வி வருது? பார்ப்பனர் விற்று நம்மில் கீழானவர் அது யாரு? ஒருத்தர் சொல்றாரு, நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை. இது அண்ணல் அம்பேத்கர். அவரை ஏற்கிறதா? நம்மில் கீழானவர்கள். அப்ப நீ ரொம்ப மேல இருக்கிய. ஒண்ணுல கீழானவன் யாரு? பட்டியல் சொல்லு. கிறிஸ்தவன், இஸ்லாமியன், இந்த கும்பல் 4 பேரும் நம்ம எதிரிகள், நமக்கு எதிரிகள். அந்த நமக்கு இருக்குல்ல, அந்த நமக்குல எவன் இருக்கான்? இந்த யாராவது இந்த கூட்டத்தில் கேள்வி கேட்டிருக்கீங்களா? அப்புறம் கிறிஸ்தவ மக்கள், கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்த ஒரே ஒரு நன்மையை சொல்லுங்க. நான் இப்படியே எங்க ஊருக்கே போயிடுறேன், அரசியல் செய்யறதை விட்டு. இந்த நிலத்தில் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் போராடுறது இங்க என்னத்தை கைவிட்டு ஒரு நன்மை, ஒரே ஒரு நன்மை. அமைதியாரியா? ஒரே ஒரு நன்மை சொல். உன்னை அச்சப்படுத்தி பயப்படுத்தி உன்னை கோழையாக்குனதை தவிர அவன் சாதிச்சதா இருக்க? நீ என்னதுக்கு பயப்படுற? நீ சிறுபான்மை ஏன் ஏற்ற? யாரு சிறுபான்மை? உண்மையிலேயே ஸ்டாலின் தான் சிறுபான்மை. நீ பெரும்பான்மை தேசிய இனத்தின் மகன், மொழியால், இனத்தால் நீ கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கிறாய். கிறிஸ்தவன் நீ, தமிழனாகல. தமிழன் நீ, கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கிற. இஸ்லாமிய நீ, தமிழனாகல. தமிழன் நீ, மார்க்கத்தை ஏற்றிருக்கிற. இது இருக்கும் போகும். இந்த மார்க்கங்களும் இந்த மதங்களும் இந்த சமயங்களும் வருவதற்கு முன்பு நீ யார்? அதானடா கேள்வி. அதான கேள்வி. சொல்லு, யாரு? போப்பு, ஜோசப் பெஸ்கி, அருளானந்தர், இவங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அப்போஸ்தலர்கள் வந்து இந்த மண்ணுல சொல்லுங்க, அவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மதத்தை பரப்புறது. டேய், வாடா பரப்பையில பல்ல பையில சக்கிலியனை பார்த்தா தன் தொட்டா தீட்டு, சாணான தொட்டா தீட்டுன்னு வச்சுட்டான். இந்த தெருவுக்குள்ள போகாத, இந்த கோயிலுக்குள்ள போகாத, இந்த குளத்துல குளிக்காத, முட்டிக்கு மேல வேட்டியை கட்டி எச்சியை துப்பாத, மாறாப்பு சிலையை திறந்து விடு, இழிவண்ணா சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி. ஆனா இந்த நாய் யார்? இந்த நாய் வெள்ளக்காரன் அடிமைப்பட்ட நாய். இந்த நாய்க்கு ஒரு அடிமை தேவைப்பட்டான். அடிமை நாய்க்கு ஒரு அடிமை. இது மாதிரி ஒரு கொடுமை உலகத்துல உண்டாப்படுறா. இவனே வெள்ளக்காரனுக்கு அடிமை நாய், இந்த நாய்க்கு ஒரு அடிமை தேவைப்பட்டது. சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி சுகம் கண்டு கொண்டிருந்தான். தொட்டா தீட்டுனான், பார்த்தா தீட்டுனான். வந்தாண்டா ஒருத்தன், பாதி வெள்ளையா இருக்கிற யூகேப்ப எல்லாம் நம்மளை தீட்டா தொட்டா பார்த்து தீட்டுன்றான், போகாதன்றான். முழு வெள்ளையா இருக்கிறவன் வந்து தொட்டான்டா. ஆண்டவருக்கு தோத்திரம்னா ஆமா தோத்திரம்னு போயிட்டான்டா. இதாண்டா மதம். அதான்டா நடந்தது. நீ படிக்காதேன்னா, நீ படிக்க கூடாது. படிச்சா காதல ஈத்த காட்சி ஊத்துறான். நீ அடுத்த ஜென்மத்தில் வாயாலே தின்று வாயாலே மலம் கழிக்கும் மைத்ராச ஜோதிகன் என்ற பேயாக பிறப்பாயினா. அவன் வந்தா வாடா படினா. இந்த நாட்டில் அவன் கட்டிருக்கிற இன்ஸ்டிடியூஷன், மெடிக்கல் காலேஜ், மெடிக்கல் கல்லூரி எல்லாம் கிறிஸ்துவ மிஷினரி கட்டினதுரா. வைத்தியக்கார பையில நான் படித்த கல்லூரி எது? பூரா இஸ்லாமிய பெருமக்கள் கட்டி கொடுத்தது. ஜாகிர் ஹுசேன் கல்லூரி, டாக்டர் ஜாகிர் ஹுசேன் கல்லூரி, இப்ராஹிம் அலி காட்சி கே இப்ராஹிம் அலி உயர்நிலை பள்ளி, அதுல படிச்சவன் தான் இவ்வளவு பேசிட்டு. இதுல நீ வந்து புடுங்கி பெரியார் படிக்க வச்சார், இவரு படிக்க வச்சார். எங்க அப்பன் படிக்க வச்சா ஆடு மாட்டை பண மரத்தை விட்டுட்டு பைத்தியக்காரப்பட எங்க அப்பன் படிக்க வச்சாண்டா. பெரியாய் போயிருக்கு. படிக்காத என் தாத்தன் காமராஜ் படிக்க வச்சாண்டா. இன்னைக்கு
நான் படிக்கல, என் பிள்ளைய படிக்கணும் நினைச்சாண்டா என் தாத்தன். என் தாத்தன் உங்க பெரியார் கட்டில ஒரு இன்ஸ்டிடியூஷன் சொல்றா, ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் சொல்றா, பிச்சை எடுத்து வந்து படிக்க வைக்கிறான்டா என் தாத்தன் காமராஜ். பிச்சை எடுத்து வந்து மதிய உணவு ஓடுவோம், பிள்ளை பசியால படிக்க வர மாட்டேங்கிறான்ட்டு நன்கொடை கேட்டான்டா, கையெழுத்தி நின்னாடா, நன்கொடை கேட்டான் காமராஜ். அந்த நன்கொடைக்கு உங்க பெரியார் கொடுத்த நன்கொடை ஒன்னு சொல்ற, 100 ரூபாய் கொடுத்துறான். ஏய் சொல்றா, சும்மா வந்து பேசிட்டு இருக்க. வரலாறு திரும்புதுன்னா இதாண்டா வரலாறு திரும்புதுடா, இதாண்டா திரும்புது. இந்த நாட்டில் அரசியல் வரலாறு, இன விடுதலை வரலாறு என்பது பிரபாகரனுக்கு முன்பு, பிரபாகரனுக்கும் பின்பு. இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம். சும்மா வந்துகிட்டு அது இதுன்னு பேசிக்க கூடாது. இது போர், இது போர். இறை மக்கள் ஏக இறைவன் அல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்ட எண்ணரும் இஸ்லாமிய சொந்தங்கள், நீங்கள் தான் இந்த நாட்டிலே அரசியல் மறுமலர்ச்சியில் ஏற்படுத்தியிருக்க வேண்டும். செய்ய தவறிட்டீங்க. அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன். நான் சொல்லல, இறைமகன் இயேசு. அவர் பற்ற வைத்த புரட்சி தீயை அணைத்தவர்கள் நீங்கள். அந்த தீயை அணைய விடாமல் தொடர்ந்து தூக்கிக்கிட்டு ஓடுகிற மகன் நான். பேசுகிறது சும்மா. அநீதியை கண்ட அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனை உண்மையான ஜிஹாத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான ஜிஹாத். எனக்கு முன்பு என் அண்ணன் பழனி பாபா, அவனுக்கு பின்னாடி அவன் தம்பி சீமா. கன்னியாகுமரியில எத்தனை மறை மாவட்டம் இருக்கு, எத்தனை மறை இது இருக்கு, அது தலைவர்கள் இருக்கிறாங்க. கண்ணுக்கு முன்னாடி பூமி தாயின் மலை மார்பை அறுத்து கொண்டு வரான், ஒருத்தன் தடுக்கல். எத்தனை பல்லாயிரக்கணக்கான மலை பிரசங்க இறைமகன் செஞ்சார, இந்த மலையில செயலை வெட்ட விட்டீங்களா? எதனால விட்டீங்க? உங்க ஜபத்தால, உங்க தொழுகையால, உங்க வழிபாட்டால அரையங்குல மலையை உங்களால் வளர்த்து காட்ட முடியுமா? இயற்கையின் அரும்பெரும் கொடையை காசாக்கிட்டு போறான். கண்டுக்கிறாம இருந்துட்டு நீங்க வெட்டி விக்கிறவனுக்கு ஓட்ட போட்டுட்டு தடுத்த குடிக்கிறவனை ரோட்ல போட்டவங்க தானே நீங்க எல்லாம். போராடுற எனக்கு என்ன பண்ணி, நீ என்ன எனக்கு கேள்வி, நீ இது போடு. நான் இது வரைக்கும் தோத்துட்டேன், என்ன மறுபடியும் தோத்துட்டேன். மரண நொடி வரை நான் தோற்றே போனாலும் எனக்கு இழப்பென்ன? ஒண்ணும் இல்லை. ஆனால் நிறைவென்ன? நான் பிறந்த இனத்திற்கு என் பிறவி கடமையை செய்தேன். என் தலைவன் என் இனத்திற்கு நாடு கட்ட போராடினான், நாடை அடைந்தான், அங்கீகரிக்க வைக்க முடியல, தோற்றுத்தான் போனோம். அதனால என்ன? அதனால என்ன? எனக்கு என் தலைவன் கற்பித்தது, நமக்கென்று வரலாறு இல்லை, ஆனால் ஒரு இனம் தன் விடுதலைக்காக போராடி செத்தது என்கிற வரலாறு அது வரட்டும். அந்த வரலாற்று நாயகனின் பிள்ளை நான். தோற்றா என்ன போயிடுச்சு? என் முன்னவர்கள் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து தோற்றார்கள். மாப்போசி தோற்றார், சீபா ஆதித்தனார் தோற்றார். நான் என்ன? தமிழ் தேசம், தமிழ் நேசன் என்று என் பாட்டன் வஉசி பத்திரிகை நடத்தினார். எல்லாரும் தான் போறான். என் முன்னவன் கியாப்பை விஸ்வநாதம், அண்ணல் தங்கோ, மறைமலை அடிகள் எல்லாரும் தான் தோற்று போனான். ஆனால் அவன் விதைத்த விதை வீரியமா வந்து நிக்குது. இன்னைக்குத்தான் இந்த நிலத்திலே இந்தியம் திராவிடம் வலிமையான ஒரு எதிரியை சந்திக்குது, வலிமையான ஒரு எதிரியை சந்திக்குது. கோட்பாட்டு அளவுல இன்னைக்கு உங்க எல்லாரும் முன்னாடி சொல்றேன், என்னையை மோதி தர்க்கத்துல வெள்ள இனி ஒருத்தன் பிறந்து இந்த நாட்டுல இந்தியம் திராவிடம் பிஜேபி வீரமான மகன். நான் என்ன சொல்லணும்? நான் இருக்கிறவரை வரமாட்டான். என்னை தாண்டி தாண்டா உன்னை தொடணும், உட்கார நிம்மதியா படுறா, அவன் தாண்டா வீரன். இவ்வளவு பெரிய அதிகாரம், 60 ஆண்டுகள் அதிகாரம் திமுகவுக்கு. ஒரு வீரமுள்ள ஆண்மகன். பிஜேபி வராது, நிம்மதியா நாம இருக்கிற வரைக்கும். எதுக்கு பிஜேபி இந்த நிலத்துக்கு? எதுக்குடா? மொழி பேசுவானாடா, இனம் பேசுவானாடா, நிலம் பேசுவானாடா, வளம் பேசுவானாடா, எதையாவது பேசுவானா? எதுக்குடா அவன்? அப்படித்தானே கேட்டுக்கணும் நீ. நான் இருக்கிற வரை பிஜேபி வராது என்று சொல்லுகிற வீர மகன் தான் இந்த நிலத்தில் தலைவனா வரணும். நின்றுகிட்டு நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது மாதிரி பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும். ஒரு வாட்ச்மேனை நான் போட்டிருக்கேன், வாயில் காவலனை.
திருடன் வந்து திருடிட்டு போகும்போது விரட்டி பிடிக்க அல்ல என் உடன் பிறந்தார்களே, திருடன் வருவதற்கு முன்பு தடுத்து பிடிக்கிறது. இங்க நிக்கிற ஒரு செக்யூரிட்டி போட்டிருக்கேன். அவரு, அம்மா கதவை நல்லா சாத்திக்கிறங்கம்மா, உள்தாப்பா போட்டுக்கிறங்கம்மா, திருடர்கள் வந்தாலும் வருவாங்கம்மா, பத்திரமா படுத்துக்கிறங்கம்மா, நான் பாத்துக்கிறேம்மா, பத்திரமா படுத்துக்கிறங்கம்மா. இதுக்கு எதுக்குடா நீ? அம்மா நீங்க நிம்மதியா படுங்கம்மா, நான் இருக்கம்மா. இப்படி நின்னவன் யாராவது இருக்காங்க? இருக்காண்டா. கட்டபொம்மன் மன்னர் கோட்டையை விட்டு போகும்போது மார்வேடம் போட்டு வெளியில போகும்போது என்னுடைய பாட்டன் சுந்தரலிங்கன் வெள்ளையத்தவன் இறந்துறான். சுந்தரலிங்கத்தை கூட, சுந்தரலிங்கம் வா நம்ம போயிடலாம் வா. நீங்க போங்க நான் வரல, நீங்க போங்க நான் வரல மன்னரே, நீங்க போங்க நான் வரல. இந்த வெள்ளக்கார பயலா நான் ஒருகை பாக்குறேன். என்னைய தாண்டித்தான் இந்த கோட்டை அவன் தொடணும்னு ஒற்றை மகனாக நின்று 8 நாள் வெள்ளையன் படை எழுத்து சண்டை போட்ட அந்த வீரப்பாட்டனின் பேரன் சொல்றேன். என்னைய தாண்டா இந்த நிலத்துல பிஜேபி இங்க உள்ள கால் வைக்க அப்படி சொல்றாப்பா. என்ன காங்கிரஸுக்கு பிஜேபிக்கு ரெண்டுக்கு ஏதாவது ஒருத்தர் எந்திரிச்சு கொள்கையில் இந்த இடத்துல காங்கிரஸ் மாறுபடுது சொல்லிரு. நான் அந்த மைக்க கையாட்ட கொடுத்துட்டு போயிரு. சொல்லு பிஜேபி காங்கிரஸ், பிஜேபியிலிருந்து காங்கிரஸ் எந்த இடத்தில் மாறுபடுகிறது? எந்த இடத்தில்? பாபர் மஜூதியை அவன் இடித்தான், காங்கிரஸ் இடிக்க அனுமதித்தான். யாருடைய ஆட்சியில் இடித்தான்? காங்கிரஸ். ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டினார் ஐயா மோடி. கங்க்ராச்சுலேஷன் ராகுல் காந்தி. எந்த இடத்தில்? We are all Hindus. BJP, RSS. Yes, we are all Hindus. Congress. அவன் சாவுண்டு இந்துத்துவா, இவன் சாப்பிட்டு இந்துத்துவா. சோனியா காந்தி இத்தாலியில கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவன் இன்னும் உங்க அத்தை மக மாதிரியே நம்பிட்டு அலையிறீ. உன்னை என்ன போய் சொல்றது? சோனியா காந்தி இன்னும் சொந்தக்காரி நினைச்சு அலையிறீன். கேவலம். அவன் ராகுல் காந்தி எடுத்து பூணுல மீடியா காட்டுறாரு, நான் கவுல் பிராமணன். காட்டுறாரா இல்லையா சொல்லுங்க. எதையாவது பேசிட்டு இருக்காத, சும்மா போட்டு நீ எனக்கு போடாத, எவனுக்கோ போடு, ஆனா திமுக போட்டாரு. அடுத்த கேள்வி. நீங்க வணக்கம். நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க கிறிஸ்தவத்தை ஒருமுகப்படுத்தணும், எல்லாத்தையும். நான் சென்னையில இருந்து கிறிஸ்தவத்தை இல்ல, கிறிஸ்தவ மக்களை நம்ம அரசியல் படுத்துறதுக்காக தமிழர்கள் அரசியல்னா முதல்ல அரசியல் படுத்தணும். அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சாதான் அரசியல் படுத்த முடியும். நீங்க சொல்றீங்க, ஆனா நீங்க கிறிஸ்தவத்துக்கு அகைன்ஸ்டா ஒரு சில இடங்கள்ல நீங்க பேசிருக்கீங்க. ஏன்னா நம்ம பரமசிவம் பாத்திவம் அந்த படத்துல பாத்தீங்கன்னா தமிழ் கிறிஸ்தவங்களை நம்ம ரொம்ப கொச்சையா அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க அந்த ட்ரெய்லருக்கோ இல்லைன்னா திரை வெளியீட்டுக்கோ நீங்க போய் கலந்துருக்கீங்க. அது நம்ம சபைகள்ல போய் பேசிச்சோமோ, உங்க அண்ணனை எப்படி பண்றாரு, நாங்க எப்படி இதை நம்புறது அப்படின்னு சொல்ல மாதிரி ஒரு கேள்வி வருதுன்னு. அவ்வளவுதான் உங்க அரசியல். ஐயா முக முத்து அவர்கள் மரணத்துக்கு போய் அவர் வீட்டுல துயரம் கேட்டதுனாலயே ஐயா ஸ்டாலின் எனக்கு கூப்பிட்டு பேட்டி கொடுத்துட்டாருன்னு பேசுற கூட்டம் தான் அது. என் தம்பி தான் சொல்லுவான். என் தம்பி செல்லமுத்து அனுப்பியிருந்தான், நீ விருந்து காரியங்களுக்கு போகலைனாலும் துக்க காரியத்துக்கு போகணும்னு விவிலியத்துல செய்திருக்கு. படத்தை எடுத்தவர் என்னுடைய தம்பி, தயாரித்தவர். அவர் கூப்பிடும் போது அங்க போய் நீ எடுத்தது சரிதான், கிறிஸ்தவத்தை இப்படி சொன்னது சரிதான் அப்படின்னு பேசல. ஒரு பங்கேற்றதுனாலே ஒண்ணு இல்லை. ஐயா இலக்கணேசன் மரணத்துக்கு நான் போனதுனாலேயே பிஜேபின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது, புரியுதா? அதான் அவர் கருத்து உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால இந்த நிலத்துல நீங்க அதை கவனிச்சுக்கிறீங்க. இங்கதான் இந்த கொடுமை இருக்கு. அரபு நாடுகள் எல்லா நாடுகளையும், இஸ்லாமிய எல்லா நாடுகளையும் இந்து கோயில் இருக்கு. அண்மையில கூட போன ஆண்டுல துபாயில போய் ஐயா மோடி அவர்கள் ஒரு இந்து கோயிலை திறந்து வச்சுட்டு வந்தார். அதுவும் இஸ்லாமிய நாடு. எந்த இடையூறு இல்லாம அங்க இந்து கோயிலை உங்களால திறந்து வைக்க முடியுது. ஆனா இங்க ஒரு நீங்க பல்வேசல கட்டிட முடியுமா? முடியாது. அந்த மாதிரி நீங்கள் புரிந்து கொள்றதுல இருக்கு. நான் எடுத்து வைக்கிற கருத்தை தான் நீங்க பார்க்கணும். உங்க அண்ணன் அன்னைக்கு சொன்னாரே, இன்னைக்கு சொன்னாரே, 2010 இந்த அரசியல் இயக்கத்தை தொடங்கியதிலிருந்து நாங்கள் எடுத்து வைக்கிற கருத்தியல் கோட்பாடு என்ன, இதைதான் நீங்க பார்க்கணும். நீங்க அதை சொல்றாங்களே, இதை சொல்றாங்களே, இதை சொல்றாங்களே. நான் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்றதே உங்களுக்கு பிரச்சனை, என்னைய நிராகரிங்க. பரிசுத்த அவையார்கள் இட்லி விமான் கேட்டவருக்கு ஏன் போட்டிய
கன்னியாஸ்திரிகள் எல்லாம் கன்னியாஸ்திரிகள் இல்லையே அப்படின்னு சொன்ன கருணாநிதிக்கு ஏன் விட்டு போட்டியே? ஏன்னா அவர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், நான் கர்த்தரால் நிராகரிக்கப்பட்டவனா? என்னது நெஞ்சில பைபிளை வச்சுக்கிறீங்க, சாத்தான் கருணாநிதி கையை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறீங்க. எப்படி எப்படின்னு சொல்லு. அப்ப உண்மையிலேயே ஒரு மகனுக்கு வலிக்கு மேல என்னடா இது, நான் ஒன்னும் தாவிது இல்ல ஒண்டி வில்ல வச்சு ஒரே அடியா மண்டையில் அடிக்கிறதுக்கு. அது சொல்லும் போது நல்லா இருக்கு, செய்யறதுக்கு அந்த ஒண்டி வில்ல அடிச்சு அடிக்கத்தான் போராடுறேன். ஆனா ரெண்டு பூதம் இருக்கு, ஒரு பூதம் கோலியாத்துன்னு ஒரு பூதம் அல்ல, கோலியாத்து டபுள் ரோல் போட்டிருக்கு இல்லைங்க, அதான் பிரச்சனை இருக்கு. அது ஒரு நிகழ்ச்சி, ஒரு திரைப்பட நிகழ்ச்சி. நமக்கு உடன்பாடு இருக்கு இல்ல, அந்த கருத்துல நமக்கு உடன்பாடு இருக்கு இல்ல, அதை ஏற்கிறனா இல்லையான்னு கேட்டீங்கன்னா அதை ஏற்கல. ஆனா அது கருத்து, அதை போய் நம்ம ஒன்னும் சொல்ல முடியாது. அண்ணா வணக்கம். 16ஆம் நூற்றாண்டுக்கு பின் தமிழ்நாட்டுக்கு வந்து மேலை நாட்டு கிறிஸ்தவர்கள், திருத்தொண்டர்கள், மேலை நாட்டு கிறிஸ்தவர்கள் ஆட்சியாளர்கள், அவர் நோக்கம் செயல்பாடு என்னவா இருக்கும்? என்னது? 16ஆம் நூற்றாண்டுக்கு பின் தமிழ்நாட்டுக்கு வந்து மேலை நாட்டு கிறிஸ்தவர் திருத்தொண்டர்கள், மேலை நாட்டு கிறிஸ்தவர் ஆட்சியாளர்கள், நோக்கம் செயல்பாடு என்னவா இருக்கும்? அவர்கள் வந்தது மதம் பரப்புவதற்காக தான் வந்தார்கள். சரியா? திருத்தொண்டர்கள் வந்தது மதம் பரப்புவதற்காக தான் வந்தாங்க. ஆனால் இங்க வந்து அவங்க பார்த்த சூழல் வந்து சாதிய கட்டுமான சூழல். அதுதான் அண்ணன் ஏற்கனவே சொன்னாங்க. வெளிநாட்டுக்கார வந்து இங்க உள்நாட்டுக்கார நம்மளை வந்து கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு பிரிச்சு வச்சிருந்தா, வெளிநாட்டுக்கார வந்து நம்மளை அதுல வந்து இப்ப பஞ்சமர் நிலம்னு ஒண்ணு இருக்கு பத்தியா, பஞ்சமர் நிலம் மீட்கிறது. இல்ல 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 தம்பி, கோதுமைக்கும் அரிசிக்கும் கிறிஸ்தவர்கள் மாறவில்லை. நீங்க தயவு செய்து அந்த வரலாறை மாற்றணும். அப்படி சொல்றாங்கிறது தப்பு. ஏனென்று சொன்னால் அண்ணன் சொன்னதுதான், அடிமைத்தனத்தில் இருந்தவர்களுக்கு ஆண்டவன் பேரை சொல்லி சம உரிமை கொடுத்ததனால் கிறிஸ்தவர்கள் ஆனார்கள். இருங்க, இப்போ இன்னும் இஸ்லாத்துக்கு கிறிஸ்தவத்துக்கு மாறுகிறது இருக்கா இல்லையா? மதம், வழிபாடு, உணவு, உடை எல்லாம் அவரவர் சொந்த விருப்பம், அவருடைய உரிமை. அதுல இன்னும் போறது, இப்ப இன்னும் கோதுமை அரிசிக்கு கஷ்டமா இருக்கா? அதனால மாற இழிவு இருக்கு, தீண்டாமை இருக்கு, சாதிய கொடுமை இருக்கு, சமத்துவம் சகோதரத்துவம் இல்ல. ஒன்னு சொல்றேன், கிறிஸ்தவம் எங்கு தோன்றிய மதம்? ஐரோப்பா இல்ல. இஸ்லாம் எங்கு தோன்றிய மதம்? அரேபியா இல்ல. அதாவது கிறிஸ்தவம் ஆசியாவில் தோன்றி ஐரோப்பிய மதமாக மாற்றப்பட்டது. இஸ்ரேல் எப்ப வந்துச்சு? அதாவது ஆதியில இஸ்ரேல்னு சொல்லு இருந்துச்சு, நாடு இருந்துச்சாங்கிறதான் கேள்வி. அப்ப நீங்க பாட்டுக்கு பிடிச்ச இஸ்ரவேல் மக்கள்னு பைபிள்ல இருக்குங்கிறதுக்காக இந்த இஸ்ரேல் இருந்துச்சுன்னு நீங்க சொல்லக்கூடாது. இது உருவான ஆண்டு எப்பன்னு இருக்குல்ல. இப்ப நீங்க இதை கவனிங்க, அரேபியால தோன்றிய சமயம், ஐரோப்பால தோன்றிய சமயம் இருக்குப்பா. இந்தியாவுக்குள் இவ்வளவு தூரம் பரவ காரணம் இங்க தோன்றிய இங்க பௌத்தம் இருந்தது, சீக்கியம் இருந்தது, சமணம் இருந்தது, சைவம் இருந்தது, வைணவம் இருந்தது, இப்படி பல சமயங்கள் இருந்தது. இந்த சமயங்கள் எல்லாம் எப்போ இந்துவாகுது அப்படின்னா, வெள்ளைக்காரர்கள் ஆளும் போது அன்றைக்கு கல்கத்தால ஆளுநராக இருந்த சர் வில்லியம் ஜோன்ஸ் அவர்கள் போட்ட கையெழுத்துல இது கூட்டு, இது அவியல், இது பொரியல், இது சாம்பார், இது சோறு, இது ரசம் எல்லாம் சேர்ந்து சாப்பாடு என்று ஆன மாதிரி இந்த சமயங்கள் எல்லாம் சேர்ந்து இந்துன்னு ஆச்சு. ஆனால் வெவ்வேறு நாடுகளில் தோன்றிய இந்த சமயங்கள் இங்கு பரவிய அளவிற்கு பௌத்தம் இந்தியாவில், இந்திய நிலப்பரப்பில் இங்கு தோன்றிய பௌத்தம் இந்த நாடுகள் எல்லாம் பெருகி வளர்ந்த அளவிற்கு இந்த சமயம், இந்து சமயம் ஏன் வேற நாடுகளில் பரவவில்லை, வளரவில்லை என்றால் அந்த சமயங்களில் இருக்கிற சமத்துவமும் இந்த சமயத்தில் இருக்கிற சமத்துவமற்ற ஏற்றதாழ்வும் தான் காரணம். இதைத்தான் அண்ணன் பழனி பாபா இஸ்லாத்தை சொல்லும் போது இஸ்லாம் நாட் அ ரிலிஜன், இட்ஸ் அ ரெவல்யூஷன் வார்த்தையை குறிப்பிடுறார். அதை நீங்க கவனிக்கணும். அப்படிதான் நீங்க கிறிஸ்துவத்தையும் பார்க்கணும். ஏற்றதாழ்வுகளை களைய வந்த, ஏற்றதாழ்வு இருக்கிற ஒரு சமூகத்தில் அதற்கு எதிர் புரட்சியாக வந்த
ஒரு சமய புரட்சி தான் இந்த சமயங்கள். அதனாலதான் இது இவ்வளவு வேகமாக பரவுச்சு. மற்ற சமயங்களில் இல்லாத மானுடம், உயிர்மை, நேயம் இதெல்லாம் தான் இதுக்கு காரணம். அதை நீங்க விளங்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும். அடுத்த கேள்வி. அண்ணா வணக்கண்ணே. நான் உங்களுக்கு முதல்ல ஒரு நன்றியை பதிவு பண்ணிக்கிறேன். பல மாதங்களாக குடிநீர் பிரச்சனை திருவம்பூர் தாலுக்காவில் இருக்கேன். பல மாதங்களாக பதித்தபால் அனுப்பி எல்லாமே பண்ணி ஒரு நடக்க முடியாத ஒரு செய்தியை நாம் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 3 பேர் நேரடியாக போய் அவங்கள்ட்ட போய் கேட்டப்ப 2 நாளில் சரி பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு முதல் நன்றியை நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது பல மாதங்களாக இந்த திருவம்பூர் தாலுகா ஆஃபீஸில் எவ்வளோ மனு கொடுத்தாலும் எது பண்ணினாலும் எதுக்கு நிராகரிக்காங்கன்னு ஒன்றும் தெரியல. ஆனால் நான் நேராக கேட்டேன், நான் கிறிஸ்தவனுங்கிறதுக்காக இந்த மனுவை நிராகரிக்கலாம், பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தகவல் உரிமை சட்டத்தில் தபால் போட்டிருக்கேன், எல்லாமே போட்டிருக்கேன். இது வரைக்கும் 2021 நான் அலைகிறேன், எதுவுமே நடந்ததில்லை. ஆனால் எனக்கு ஒரு துணிவு மட்டும் இப்போ வந்திருக்கு. அது என்னன்னா, இந்த நாம் தமிழில் என்னைக்கு சேர்ந்தனா அதுதான் என் மனசுல ஒரு பெரிய வெறி இருக்குது. அது என்னன்னா, தொட்டு தொட்டு கும்பிட்டுக்கிட்டு எனக்கு ஒன்றும் சரியா ஆகல, ஆனா போராடுறேன், ஆனா ஒன்னா கழிச்சுக்கிட்டே இருக்குது. ஆனா மிகுந்த நன்றியை நான் பதிவு பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பாதுகாப்பு நான் தான் அப்படின்னு கருணாநிதியும் அடுத்து ஸ்டாலினும் சொல்லிட்டு இருந்தாங்க. யாருகிட்ட இருந்து பாதுகாத்தாங்க? எப்ப பாதுகாத்தாங்க? எப்படி பாதுகாத்தாங்க? இது ஒரு கேள்வி. அடுத்து இந்த கேள்வி முடிஞ்ச பதில் சொல்லுங்க. அடுத்து ஒரு கேள்வி நான் வைக்கிறேன். அது ஏற்கனவே சொன்னாரு. அடுத்த கேள்வி கேளுங்க. அடுத்த கேள்வி, ஈழத்தில் இருக்கிற மக்களுக்கு வேண்டி பேசினா இங்க எல்லாம் ஒன்னும் ஓட்டு விழுவாது, ஓட்டாவாது அப்படி என்று சொல்ற அண்ணன் திருமான் எப்பவுமே தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்களை பத்தி பேசாம, அம்பேத்கரும் என்ன சார்ந்தவர் தான், நல்லவர் தான், அவர் சட்டத்தெல்லாம் ஏற்றினாரு. ஆனா மேடைக்கு மேடை அவரை மட்டுமே பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த தேசத்துல இருந்து வாக்கு போடுவாங்களோ? ஏன் இதை அப்படி சொல்லிட்டு இருக்காரு? அதுக்கு எனக்கு ஒரு விளக்கம் வேணும். இன்னொன்னு, நீங்க ஈழத்துக்கு போன இத்தனை திராவிடர்கள் போயிட்டே இருந்தாங்க, கலைஞர் அனுப்பிட்டு இருந்தாரு, எல்லா திராவிடரும் போனாங்க. ஏன் கடைசியா நீங்க போன மட்டும் இவ்வளவு விழிப்புணர்வா இந்த தேசத்துல மேதுவை பற்றியும் நம்ம தமிழர் தான் யாரு அப்படின்ற பற்றியும் இவ்வளவு தெளிவா பேசுனீங்களே, உங்களை தமிழர்னு தெரியாத அனுப்பும் போது இந்த திராவிடர்களுக்கு அதுக்கும் விளக்க வேணும். முதல் கேள்வி என்னது? முதல் கேள்வி இல்ல, அதுல நீங்க அதை நம்ம தெளிவுபடுத்திக்கணும். அவங்க சொல்லும் போது திராவிடம் தான், இந்த திமுக தான் கிறிஸ்தவர் இஸ்லாமியருக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு என்று சொல்றதுல ஒண்ணு நீங்க விளங்கணும். பன்னெடுங்காலமா அவங்க குடும்பத்தை பாதுகாத்து வச்சிருக்கிறது, அந்த கட்சியை அதிகாரத்தில் வச்சு பாதுகாக்கிறது நாம தான், கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் தாங்கிறத நீங்க இந்த வாக்கு அவங்களுக்கு வலுவான அடித்தளமா இருக்கு. அந்த மக்கள் திடீர்னு மாறி போடுவாங்கங்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்ல. ஏன்னா அவங்களுக்கு எப்படி வருதுன்னா, இவங்களுக்கு ஒரு வழி இல்ல, நமக்கு தான் போடுவாங்கிறத பிக்சட் டெபாசிட்ல வங்கியில போட்டது மாதிரி அந்த 18 விழுக்காடு வாக்கு அவங்களுக்கு உறுதி செய்யப்பட்டதுனால அதனால அவங்க இதை திரும்பி திரும்பி பேச்சுக்கிறாங்க. உண்மையிலேயே உண்மை என்னன்னா, நாம தான் அவங்களுக்கு பாதுகாப்பு. அத நீங்க சொல்லணும். யோ, நீ யாரு முதல்ல? நீ என்னை பாதுகாக்கிறதுக்கு நீ யாரு? உன்னையே நான் தான் பாதுகாத்து வச்சிருக்கேன். இடஒதுக்கீடு கொடுத்த இடஒதுக்கீடு நான் நீ உட்கார்ந்துருக்க இடமே நான் போட்ட பிச்சடாடே அப்படின்னு நம்ம சொல்ல தவறிடுறோம். அதுல அந்த பிரச்சனை தான் இங்க இருக்குது. அடுத்து நீங்க எங்க அண்ணன் அண்ணல் அம்பேத்கர் பேசுறாரு, இங்க இருக்கிற பாட்டனார் அயோத்தியாசர் ரெட்டமலை சீனிவாசன், MC ராஜா, நம்ம முன்னோர்களை பேசுறது இல்லைன்னு அவர் பேசல. அதனாலதானே அவர் தம்பிகள் நம்ம அதை பேசுறோம், திருப்பி பேசுறதில்ல. ஈழத்துக்கு எல்லாரும் போனாங்க, இது எப்படி தமிழர்னு தெரியாம உங்களை அனுப்புனாங்கன்னு, இவங்க யாருக்குமே தெரியாம தான் நான் போனேங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்த கேள்வி. அதுதான் முக்கியம். அப்போ தெரிஞ்சு போனா அங்கே சிங்களன்னு சொல்லி சுட்டுன்னு இருப்பான்.
அடுத்த கேள்வி. வணக்கம். நான் கும்பகோணம் மறைமாவட்டத்தை சேர்ந்த அருட்தந்தை ஆதர். உங்களை கடந்த 10 வருடங்களாகவே நான் தொடர்ச்சியாக நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தோம். பல்வேறு முறை கூட அண்ணன் ஹுமாயூன் கல்லூரியிலே பல குருக்களோடு நான் உங்களை சந்தித்து இருக்கிறேன். நாங்கள் எவ்வளவோ மருத்துவமனைகளை கட்டியிருக்கிறோம், பல்வேறு சேவைகள் செய்வதாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு சேவை, ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க இந்த கிறிஸ்தவ மதகுருமார்கள் தவறிவிட்டார்கள் என்று நீங்கள் சொல்லுவதை 100க்கு 500 விழுக்காடு உண்மை. அதை பணிந்து நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அது மாற்றமடைந்து வருவதை நாங்களும் எங்களுடைய பங்கு பணித்தளத்திலே கண்கூடாக அதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் கிறிஸ்தவர்கள், பாதிரியார்கள், நாங்கள் ஒருபொழுதும் உங்களுடைய வார்த்தைகளை புறக்கணிக்கவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் கண்முன்னால் வந்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கையோடு இருங்கள், ஒரு நாள் நாம் வெற்றி பெறுவோம். தமிழர் நிலத்தை தமிழர் ஆளணுங்கிறது, கவனிங்க, தமிழர் நிலத்தை தமிழர் ஆளணுங்கிறது ஒரு வெறுக்கத்தக்க வார்த்தையாகவும், ஒரு பாசிசம், இனவெறி, சாவனிசம்லாம் அப்படி பேசப்படுது. ஒரு தேசிய இனத்தின் உரிமைகளில் மிக அடிப்படையான உரிமை அந்த நிலத்தை அவன் ஆள்வது. இதை நான் சொல்லும்போது உங்களுக்கு பாசிசம், இனவெறின்னு தெரிஞ்சா, உன் இனம் சாராதவனிடம் உன் ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைக்காதேன்னு சொன்ன இறைமகன் இயேசுவின் வாக்கியத்தை தான் நான் திருப்பி சொல்றேன். அப்படின்னா நீங்க அவரை இனவெறின்னு சொல்லுவீங்களாங்கிறதா என்னுடைய கேள்வி. என்னுடைய பாட்டனார், நம்முடைய பாட்டனார் தீரன் சின்னபல வெள்ளக்காரன் இந்த நாட்டை வரும்போது அவன் கேட்கிறான், தீரா நீயே இந்த ஆண்டுக்க எனக்கு கப்பங்கட்டு, 50 விழுக்காடு எனக்கு கப்பங்கட்டு, 50 விழுக்காடு நீ மக்களை நிர்வாகம் செய்ய, ஆட்சி செய்ய வச்சுக்க என்பது யாரோட நிலத்தை யார் ஆள்றதுக்கு அனுமதி கொடுக்கறதுன்னு ஆரம்பிக்குது சண்டை. அந்த சண்டையில அவரு மக்கள்கிட்ட கேட்கறது, இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்துல ஒருத்தங்கூடவாடா இந்த நாட்டை ஆள தகுதி பெறல நம்மல்ல அப்படின்னு அன்னைக்கு என் பாட்டன் தீரன் கேட்டான். இன்னைக்கு அவன் பேரன் சீமான்னு கேட்கிறேன். இவ்வளவு பெரிய கூட்டத்துல என்னைக்கு ஒருத்த உன்னைய சிறுபான்மைன்னு சொன்னான் பாரு, அன்னைக்கு எடுத்து ஒரேடி அடிச்சுன்னு வச்சுக்க செட்டில் இருந்துருவேன். யாராடே பிறப்பால் பிறப்பு முதல் இறப்பு வரை நான் தமிழன், பெருத்த தனித்த தேசியனத்தின் மகன். நீ என்னடா என்னை சிறுபான்மைன்ற வைத்தியக்கார பையில நம்ம சண்டை போடாதனால வரையும் போறோம்லாம் என்னமோ நம்ம பிச்சைக்கார பைய கூட்டம் அப்படி ஒன்றும் இல்லாம நீங்க அப்படியா சாமி சம்மா நீமுந்துன்னு அப்புறம் தமிழன்டா அப்படின்னு நம்ம எப்படி எழுப்புறாரு பாருங்க. தண்ணீர் ஊத்தி இல்ல, வெந்நீர் ஊத்தி. எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானேங்கிறாரு. அடுத்து என்ன சொல்றாரு? தமிழன் பெருமைக்குரியவன், காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியங்கிறாரு. ஒரு திமிர் வேணா. உலகிற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், வேளாண்மை, கலை, இலக்கியம், பண்பாடு எல்லாவற்றையும் கற்பித்து அறிவை கடன் கொடுத்த ஒரு இனம் தமிழினம். அந்த திமிர் இல்ல. அவர் சொன்ன அவரு பார்த்து படிக்கிற பயிலு பேரையே பார்த்து படிக்கிற பயிலுக்கெல்லாம் பின்னாடி போய் நின்றுகிட்டு இம்சை குடிக்கிட்டு கொடுமை கொடுமை. கிறிஸ்தவ மதத்துல பிறந்துட்டாலே ஒருத்தன் கிறிஸ்தவன் இல்ல, தமிழ் இனத்துல ஒருத்தன் பிறந்துட்டாலே தமிழன் இல்ல, இஸ்லாத்துல பிறந்துட்டானே ஒருத்தன் இஸ்லாத்துல. எவன் நபி மொழி மாறாமல் வாழ்றானோ அவன் இஸ்லாமிய. எவன் இறை வாக்கியத்திற்கு இடை வாக்கியத்திலிருந்து பிறழாமல் வாழ்கிறானோ அவன் கிறிஸ்தவன். சும்மா கிறிஸ்தவத்துல பிறந்துட்டு மண்ணெளி விற்கிற கான்ட்ராக்ட் எடுத்தீங்கன்னா கிறிஸ்தவன் ஆயிருவிய? சொல்லு. கஞ்சா அபின் வித்துட்டீங்கன்னா கிறிஸ்தவன் ஆயிருவிய? அடுத்த கேள்வி. நான் தமிழ் சுவிசேஷம் லுத்ரன் திருச்சபையிலேருந்து வந்திருக்கிறேன். சுவிசேஷகர் ஸ்ரீகன் பால் தரங்கம்பாடியில் தான் கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றி எங்களுக்கெல்லாம் கல்வி கொடுத்தார். எங்களுக்கு தமிழ்நாட்டில் 2 இடைநிலை ஆசிரியர் பயிற்சி பள்ளி இருந்தது. இன்னைக்கு இந்த டெட்டு வந்ததுனால எந்த பள்ளியும் சிறப்பாக